புக்கில் ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்குமே அப்படி சொல்ல மாட்டேன், இதுக்கு சொல்கிறேன். வியர் த ஹெட்ஃபோன். வந்துட்டேன்டா, ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டபுள் ரொமான்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி தமிழினருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு எப்படி ரொமான்ஸாக தான் இருக்கும்னு நம்பி உள்ளே வந்து ரொமான்ஸ்னு பேர் வேறு வச்சுட்டேன். ஓகே, எப்படி தான் போகுதுன்னு பார்ப்போம். பொக்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லன்னு தெரியல. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஏய், எங்கே ஜங்குக்? அது வந்து சார் மீட்டிங் ரூமில் இருக்காங்க. கேபினில் ஆனாமல் இருக்காங்க, அங்கே இருக்கான். எனக்கு எப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக மீட்டிங்கில் இருக்கிற ரூமுக்கு உள்ளேயே போயிடுறான். ஸோ அங்கே ஜங்குக் தான் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி அங்கே ப்ராஜெக்ட் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். அங்கே அப்படியே நிறைய பேர் மீட்டிங்கில் இருக்காங்க, அவங்களும் அதை அப்படியே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உள்ள டேவாங் வந்தோடனே எல்லோரும் அப்படியே அங்கே டேவாங்க தான் பார்க்குறாங்க. ஒன் செக் பார்த்துட்டு டபக்குன்னு அப்படியே டேர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ ஜங்குக் மட்டும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே அங்கே டேவாங் கிட்டே லைட்டாக அவனை புருவத்தை மட்டும் அப்படியே தூக்கி என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, டேவாங் வந்து அப்படியே அவனோட லிப்பை ஒரு மாதிரி பைட் பண்ணி இழுக்கிறான். ஸோ இதை அப்படியே அங்கே அவன் பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு அப்படியே எதுவும் சொல்லாமல் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். அங்கிட்ட அவங்கமே அப்படியே பேக் சைடில் இன்னொரு சீட் இருக்கும். ஸோ அங்கே அப்படியே போய் உட்காந்துக்கிறான். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நல்லா சக்ஸஸ் ஆச்சுன்னா மீட்டிங் அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே இங்கே ப்ரமோஷன் இருக்குது. ஸோ நல்லா போகணுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. புரியுது சார், கண்டிப்பாக நம்ம நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. சார் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் தான் அப்படியே எழுந்திக்கிறான். சரி அப்படின்னு சொல்லி ஜங்குக்குமே அவனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறான். ஸோ அவனுமே அப்படியே பென்ட்ரைவை அப்படியே லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி அங்கே ப்ரொஜெக்டரில் செட் பண்ணிகிட்ருக்கான். இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே அவங்க பக்கத்தில் தான் போய் உட்காடுறான். என்னடா எது கூப்பிட்டா? அப்போலேருந்து கூப்பிட்டுட்ருக்கேன், என்ன போகிறா? ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சுடா. என்ன இப்போவா? நான் உன்னோட ஃபோட்டோ பார்த்தேன்னா அது ஒரு மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடா. டி எல்லாரும் இருக்காங்கடா, பண்ண சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு டேங்னா அப்படியே ஜங்குக்கோட டைஸை ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஸ்மூத்தாக ரப் பண்ணிகிட்ருக்கான். முதல் எனக்கு அப்படி தாண்டா இருக்கா, காலைல வேற என்ன ஒரு மார்க்கமாக படுத்துறதா, அது பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஏறி நின்றுச்சு. அதான் வந்துச்சுல, அப்போவே வந்திருக்கலாம். என்னடா பண்ணுறா? கொஞ்சம் நேரம்ரா, மீட்டிங் கூட முடிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில். அது வேறு என்னால் எப்படி முடியும்? இந்த பிளாக் ஷர்ட்டில் நீ ஒரு மாதிரி இருக்கா, எனக்கு இன்னும் ஒன்று பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஹைப் ஆகுது ஜங்குக். டே கிஸ் பண்ணி வரேன்னு ஒரு மாதிரி மூடி ஏற்றி விட்றா, ஏன்டான்னு இப்படி பண்ணிகிட்ருக்கா? ஜங்குக்கிட்டே அவங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் அப்படியே கை வச்சு ரப் பண்ணுறான். அவனோட பேக் ஃபிங்கரில் அந்த 2 ஃபிங்கர் வச்ச ஒரு மாதிரி ஸ்மூத்தாக வேற ரப் பண்ண. ஆல்ரெடி அவங்க தூக்கிட்டு நின்றுட்டுருக்கா, அதை வேற இருக்கிற அப்படி சுரண்டி எழுப்புறா. அப்போ எனக்கு இருக்கதா என்ன, இதுக்கு கூட கொஞ்சம் ஹை பார்க்குறான். நான் என்ன பண்ணக்கூடாது நான் சொல்லிகிட்ருக்கேன், எனக்கு வேணும் தானே சொல்லிகிட்ருக்கேன். அதனால தான் வீட்டில் இருந்து சாப்பிடக்கூட நம்ம ஒன்றே சாப்பிட்லான்னு இங்கே வந்தா, நீ என்ன பகுமானமாக இங்கே உட்காந்துட்ருக்கா? ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி ஜங்குக்கோட கையை அப்படி நல்லா டைட் பண்ணி அவனோட மெம்பர் அப்படி பிடிக்க வைக்கிறான். ஏன்னா இது வேணா பண்ணிட்டா, சி இதெல்லாம் யாருக்கு வேணும்? எனக்கெல்லாம் அது வேணும். எனக்கு கிஸ்ஸா, ரொமான்ஸா, மார்னிங் சவுண்ட்ஸா, இதெல்லாம் எனக்கு வேணும், இப்போ வேணும். கொடடா ஜங்குக். என்ன அப்படி பண்ணிகிட்ருக்கா? கொஞ்ச நேரம் இருடா, நான் கேட்க மாட்டேன்ற. இப்போ நீ எனக்கு கெஞ்சு விட்டுட்ருப்போம், ஒரே ஒரு இதுக்கும் நான் ஒன்று பண்ணுறேன்னு. தேவை அப்படி ஜங்குக்கா தான் அப்படியே அவனோட ஃபேஸை பார்க்க வைக்கிறான். என்ன என் கண்ணை பாரு, உனக்கு என்ன தெரியுதா?
ஃபுல்லாக அப்படி தெரியுது. இப்படா எல்லாத்தையும் அனுப்புவேன்னு வச்சு செய்வேன்னு சொல்கிறேன். தெரியுதுல, எல்லாரும் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு கிஸ் பார்த்தாலே அவங்களே போயிடுவாங்கடா. இருடா போலாம்டா, வெயிட் பண்ணுறா. என்னால் முடியாதுடா. டே ஒரு நிமிஷம்டா. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குகாலே முடியல. ஸோ அவங்க ஜங்குக்கு அந்த அளவுக்கு அவனை இழுத்துட்ருக்கா. அவனும் அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி பண்ணுறதை பார்த்தோன்னே அவங்க அவ்வளோதான் பக்கத்தில் இருக்க எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பையெல்லாம் அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்கான். ஸோ அவங்க ஜங்குக்கு வந்து அந்த பையன் பார்க்கறத பார்த்தோன்னே அங்கே இருக்க பெண்ணை வச்சு அப்படியே தூக்கி எறிகிறான். அது போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே குடுன்னு ஓடுறான். போன 10 செகண்ட் அப்படியே ஜங்குக்கு அப்படியே அவங்க தூக்கி அந்த பெஞ்ச் மேலே தான் போடுறான். ஸோ அப்படியே ரூமை லாக் பண்ணிட்டு அவன் மேலே அப்படியே ஓவராக்கிறான். என்ன இப்படி எல்லாத்து முறையும் வச்சு தான் பண்ணிட்டுருப்பியா? எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுண்ணா. நீ திட்டா எல்லாத்தையும் பண்ணி தட்டா, எல்லாம் பண்ணிக்கிட்டே கூட தட்டா, ஆனால் பண்ணுறதை மட்டும் ஸ்டாப் பண்ணாதா? திட்டுற மாதிரியும் கூட பண்ணுறா. ஏதாச்சும் பண்ணி நான் ஆஃப் பண்ணுறல. என்னடா இன்னைக்கு நான் நீ மார்க்கமாக இருக்கா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது எனக்கே தெரில. எனக்கு ஒவ்வொரு மேலே லவ் ரொமான்ஸோ மிஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கேன்டா. ஏன் அப்படி இருக்கா? சொல்ல அப்படியே சொல்லி கிஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். மயிராக இருக்குதா பண்ணிட்டு பண்ண மயிர்கிட்ட ஆஃப் பண்ணுறேன்னா ஏன்னா தேவையானது கிடச்சிருச்சா? அதான் மீட்டிங்கே கேன்சல் ஆயிடுச்சா? என்னையும் இப்படி டெம்ட் ஆக்கி விட்டா எங்கே போகிறேன்? சாப்பிடலாம், பசிக்குதா, அதான் போகிறேன். சரி வந்துடுறேன். பட்ரா நீ உள்ள வச்சிருக்க விட மாட்டேன். அது எதுக்கு நான் பண்ணணும்? நீ தானடா பண்ணணும்னு சொன்னா. அப்போ சொன்னா இப்போ அந்த கெஸ்ட்லேயே எல்லாம் முடிஞ்சா அப்போ நான் போகிறேன். நான் பெரிய ஏற்றி பார்க்குறியா? இல்லை ரெண்டு ஏற்றி பார்க்குறேன். எதுக்குற அப்படி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே டியோங்கோட ஷர்ட் அப்படியே கழட்டிகிட்ருக்கான். ஸோ அதே மாதிரி டியோங்கோ ஜங்குக்கு ஷர்ட்டை கழட்டுறான். ஃப்ராடா என்ன வேடா, நான் போகணும். எதுக்கு போகணும்? அதெல்லாம் நான் அனுப்பிச்சுட்டலாம். இந்த பாரு இன்னொரு தட்டி இந்த மாதிரி பண்ணாதா. உனக்கு வேணும்னா சொல்ல, நானே தனியாக கூட்டு போய் கூட ரொமான்ஸ் பண்ணுறேன். ஆஃபீஸ் நேரத்தில் இதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. எனக்கு அப்பப்போ வரும் கொடுப்பியா? சொல்ல. அதுவும் என்னை விட்டு தூரமாக போகிறப்ப தான் உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி மச்சா பண்ணி அப்படியே இது மாதிரி பண்ணணுன்னே தோணுதா? பண்ணக்கூடாதா? அது இந்த மாதிரி நீ க்யூட்டாக பண்ணதுடா. வலிக்குதுடா ஜங்க. என்ன சொல்லலாம் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்போ பாருண்ணா, இல்லைன்னா நான் போகிறேன். எதுக்குடா யோசிக்கிறா? இல்லை சொருகாமே ரொமான்ஸ் பண்ணலாம், அது அப்படியே அடக்கலான்னு பார்க்குறேன். அது முடியவே முடியாது. அது எப்படி நடக்கும்? எனக்கு அந்த ஃபீல் வேணும். முடியாதா? என்ன திவாஞ்சா சும்மா சொன்னேன்டா, அதை எப்படி முடிக்காமல் போவேன்? நான் முடிவு பண்ணிட்டேண்ணா. அப்போல்லாம் சொல்லாத ஜங்குக்கு, இது ரொம்ப தப்பா. நேற்று நைட்டாக நான் டெம்டாக்கி தானே இப்படி பண்ணேன். ஒழுங்கா நீ கொடுக்காம பாதிலே தூங்கிட்டான். அப்புறம் நான் தான் கஷ்டப்பட்டு தனியாக அடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்துக்கா
இன்றைக்கும் அப்படி பண்ண வச்சிடாதா. நைட்டு வரையும் என்னால் முடியாதுடா. ப்ளீஸ். ஆ, நீ முடிவு பண்ணுறேன்னு தெரியும். ப்ளீஸ் ஜங்குக், வேணாம். ம் ப்ளீஸ் ஜங்குக். இல்லைடா, இது நல்லா இருக்கும்ல. சொருகாமையே ஃபுல்லாக 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தா அது ஒரு தனி கிக்ல. ஐயோ, இப்போ என்ன பண்ண சொல்கிறா? என்னால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை அனுபவிக்காமல் எப்படி இருக்க முடியும்? நான் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறேன். ஒரு வேளை 2 பேத்துக்கும் அது பத்தாமா ஓவராக ஆயிடுச்சுன்னா, ஓவர் டைம்டா சொருகணுன்ற கட்டாயம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுறது? நானே ரூலை மீறி சொருகுவேன். அப்போ நான் இதுக்கான வேலையை பார்க்குறேன், நீ என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற வேலையை பாரு என்ன அப்படின்னு சொல்ல அவனும் அப்படி சிரிக்கிறான் லைட்டாக. ஸோ ஜங்குக்கு அப்படி ஜாங்கோட கையை தான் அப்படியே பிடிக்கிறான். ஸோ அவனோட ஃபிங்கரில் ஒரு குச்சியாக கெஸ் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன பண்ணுறா? எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுற, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ண. இப்போது ஜங்குக் தான் அவனோட ஒரு ஃபிங்கரை அப்படியே அவனோட மவுத்தில் இன்சர்ட் பண்ணுறான். எனக்கு என்னமோ அது சரியாக பண்ணல. வேணாம், நீ இந்த மாதிரிலாம் பண்ண எனக்கு ஹைப் தான் ஆகுதே தவிர்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஜங்குக். நீ அதிலே இருக்க தானே, சரியா? என்ன பண்ணுறனோ அதை அப்படியே ஃபீல் பண்ண, அது போதும். அப்போ தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஜங்குக் இப்போ அப்படி அவங்க அப்படி கீழே நிற்க வைக்கிறான். அப்படியே வாலில் பின் பண்ணி அவனோட ஷர்ட்குள்ளே அப்படியே கையை விட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்க அவனுக்குமே செம்ம ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்குது. அவனும் அப்படி ஜங்குக்கோட முதுகில் ஒரு கையை வச்சுட்டு இன்னொரு கையை அப்படியே அவனோட ஹெட்டு அவனோட நெக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே அவனோட மெம்பரில் அப்படியே கை வைக்கிறான். ஜங்குக், எனக்கு நைட்டா திரும்ப பண்ணலாமா? என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணுறோமோ இதே மாதிரி அப்போ கூட பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது வேணும். இது வேணும்? நான் கை வச்ச பண்ணிட்டுருக்கேன்ல, அதான் வேணும் ஜங்குக். ப்ளீஸ், இந்த மாதிரி ரொமான்ஸை நம்ம நைட்டு கூட வச்சுக்கலாம்டா. இப்போ இதுக்காண்டி தான் இப்படி டெம்ப்ட் பண்ணிகிட்ருக்கா. வேணாம் ஜங்குக், நான் சொல்கிறத கேளா ப்ளீஸ், என்னை பாரு அப்படின்னு சொல்ல. ஆனால் ஜங்குக் அவங்களோட ஃபேஸை பார்க்க மாட்டேன்றான். அவனோட ஹிப்பை தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படி கீழே உட்காடுறான். அவனோட ஹிப்பில் அப்படியே லைட்டாக ஸ்மூத்தாக அப்படியே கிஸ் பண்ணி லிக் பண்ணிகிட்ருக்கான். அவங்க அப்படியே அவனோட ஹெட்டை ஒரு மாதிரி மேலே பார்த்து அவன் ஒரு மாதிரி செம்மையாக டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கான். ஜங்குக்கு இப்போ அப்படியே அவனோட கை 2 மேலே வச்சு அவனோட ஜஸ்ட்டோட நிப்பில் அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணான். அவங்க அதுக்கு மேலே முடியல, அப்படியே கீழே உட்காடுறான். என்ன பண்ணிகிட்ருக்கா? என்னை பாரான்னு சொன்னேன். என்னடா, என்னால் ஒன்று பார்த்தா நீ சொன்னதை நான் பண்ணிடுவேன். எனக்கு அது வேண்டாம், எனக்கு இதான் வேண்டாம். நீ பாரு, உனக்கும் அதை பண்ணணும்னு ஆசை இருக்கு தானே, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா? ரொம்ப ஹைப் ஏறி அதுக்கப்புறம் சொல்கிறது ஃபீலே தனிடா. அதுக்குன்னு இப்படியா? எனக்கு இப்போவே அவனை பார்க்குறப்போ வச்சு பண்ணணும்னு தான் தோணிகிட்ருக்கு. அப்போ பண்ணுன்னு தானே சொல்லிகிட்ருக்கேன். நீ என்னை சும்மா கெஞ்சி வைக்கிற தெரியுமா? நீ ஓவராக பண்ணுற. எங்கள் பார், இதானே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நெக்கை அப்படியே அங்கே ஜங்குக்கோட லிப்ஸ் கிட்ட வைக்கிறான். ஸோ ஜங்கு காலையும் டெம்ட்டு தாங்காமா அவன் அப்படியே அவனோட நெக் அப்படியே கடிக்கிறான். அவங்க அப்படியே ஜங்குக்கு தலை விட்டுட்டா அப்படியே கீழே உட்காடுறான். அவனோட 2 காலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ மட்டும் அதுக்காண்டி கடிக்கிறான். அங்கே மட்டுமா கடிச்சேன்? எல்லாத்தையும் நானும் வச்சுருக்கேன். அப்படி சும்மா இதை புதுசாக பண்ணுற மாதிரி பண்ணுறா. வேணாம், ரொமான்ஸ் மட்டும் பண்ணலான்னு சொன்னோம். சரி, தப்பு பண்ணிட்டா ரூல்ஸை மீறலாம்.
நேரத்தில் பேசிகிட்டு இருக்கியா? என்னடா சொல்ல, இங்கே வா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கும் அப்படி அங்கே டியோங்க முன்னாடி வந்து உட்காடுறா. டியோங்க அப்படி ஜங்குக்கோட 2 கண்ணை அப்படி பிடிச்ச அவனோட இயர்ஸ் அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே இருக்கான். ஜங்குக்கு அப்படி பார்க்குற பார்வா டியோங்க ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டே இருக்க. அவனும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருக்கான். டியோங்க அப்படி ஜங்குக்கோட லிப்ஸ் கிட்ட வந்த அவனோட லிப்ஸை அப்படி டியோங்கோட டங்கை வச்சு அப்படியே லிக் பண்ணுறான். டே ஃப்ராடா, என்ன நீ தானே நான் குடிச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணிக்குள்ள எதையோ மிக்ஸ் பண்ணியிருக்க. குடிக்கிறப்பவே நினச்சேன் என்னடா மிக்ஸ் பண்ண? நான் எதுவும் பண்ணல, என்ன பாருன்னு சொன்னேன். என்னை பார்த்து பேச எனக்கு இந்த மாதிரி பிகேவ் பண்ணது கிடையாது. அப்படி சொல்லிட முடியாதா? லைட்டாக பண்ணியிருக்கேன் தான். பேச விடடா வேண்டா. அப்போ நீ அதில் எதுமோ கலந்துருக்க கரெக்டா? சும்மா லைட்டாக வைக்கிறா. அட போவே, அதான் எனக்கு அப்போல்லாம் வந்து உன் மேலே ஆசையாக வந்துட்டே இருக்கா. அது அப்போ சொல்லிட்டாளா? சும்மாவே நீ ஏறுவ. இப்போது இதையும் கலந்து விட்டா என்ன பண்ணுவேன்றதுக்காண்டி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கு இவ்வளோ ஃபஸ்ட்டாக என் ஆஃபீஸ் வரை வருவேன் எனக்கு தெரியாமல் போச்சு. ஜங்குக், நீ இதே மாதிரி அன்றைக்கி நான் சாப்பிட்ற ஃபுட்டில் நீ வாய்க்கிறா கலந்துட்டா பாவி. அதை நானும் சாப்பிட்டு வந்து அன்றைக்கி ஆஃபீஸில் வந்து ரெஸ்ட் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ திரும்பி ஜங்குக் பேசவே இல்லை. அவன் வாட்டிக்கு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் தான் அப்படியே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது அவனை பின்னாடியிலேருந்து நம்ம டோங்னா அப்படியே ஹக் பண்ணுறான். ஸோ பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிகிட்டே ஒரு மாதிரி மூவ் பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே என்ன பண்ணுறா பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, என்னான்னு தெரில. அதான் நான் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது நல்லா வயக்ராஃபீலா என்ன சொல்கிற? எனக்கு நானே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சாப்பாடு பிளேட்டில் நான் அதை போட்டு வச்சுருந்தேன். அப்புறமா உன்னை வச்சு செய்யலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ தான் பிளேட்டை மாற்றிட்ட. அதை சாப்பிட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி வந்து நிற்பா. அட பாவி, அப்புறம் ஏன் நான் அப்படி சாப்பிட்டேன்னு தெரிஞ்சு வந்தோம் எதுக்காண்டி நீ ஆஃபீஸ் வந்தா? என் தேடி இங்கே வருவேன் தான். இப்படியெல்லாம் பண்ணுற ஜங்குக் நீனா? எதுக்காண்டி அந்த மாதிரி நீ கலந்தா? நானா கலந்தேன், அது எனக்கு கலந்தேன். ஒன்று யார் அதை இருக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இவ அப்படியே அவங்களோட கை அப்படியே முன்னாடி பிடிச்சி இழுத்த அவனை அப்படியே அந்த வாஷ் பேஷனில் உட்கார வைக்கிறான். ஜங்குக் தான் அப்படியே டேவங்கே பார்க்க டேவங்க வந்து ஒரு மாதிரி கீழே குளிஞ்சு அவனோட ப்ரைவேட் பாய்ட்டில் அப்படியே கை வச்சு நெளிஞ்சிட்ருக்கான். சின்ன வேணும் உனக்கு தெரியாத மாதிரி கேட்குறா. சின்ன பார்த்தா சின்ன வேணும்னு சொல்ல அங்கே டேவங்க இப்போ அப்படி ஜங்குக்கை பார்க்குறான். ஸோ பார்த்து அடுத்த செகண்ட் அங்கே டேவங்க அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ டேவங்கும் அப்படி அவனோட காலை ஜங்குக் மேலே அப்படியே ஓவர் பண்ணி அப்படியே அவனை பிடிச்சி இழுத்த அவன் நெக்கை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான் ஒரு கையில். இன்னொரு கை அப்படியே அவனோட ஆம்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவனோட ஃபிங்கரு, ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஷர்ட்டு கட்டாதா முடியாது, அதான் பண்ணிட்டாலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உனக்கே தெரியும். அப்புறம் எதுக்கான இந்த மாதிரி எனக்கு வேணும் தர முடியாது. வேணும் ஜங்குக், இந்த மாதிரிலாம் நீலாம் பண்ணவே கூடாது தெரியுமா? எப்போ பார்த்தாலும் நீ என்னைய வச்சு டீஸ் பண்ணிட்டே இருக்கா. சத்தியமாக எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை. அதான் ஐம் ஆல்சோ லவ்விங் யூ. லவ் மட்டுமா? I want to matter with you. ஜங்குக் தயவு சிரிக்காதா, எனக்கு அப்படி காண்டா ஆகுது. நான் எனக்கு முக்கியமான ஒரு ஒர்க்குக்காண்டி போகணுன்னு தெரியுமா? இப்படி ஒன்றை தேடி நாய் மாதிரி பின்னாடி வர வச்சிட்டா. க்யூட்டு பிசாசா.
பேர். நான் ஒன்றும் பிசாசுலாம் கிடையாது. அப்போ நீ தானே சொன்ன, ஷோர் நாட் டாக், ஷோர் குட்டி பிசாசு. சிரிக்கிற நீனா? இங்கே நான் டெம்ட் ஆகி போய் வெளியேறி இருக்கேன். நீ என்னன்னா உட்காந்து பல்ல காட்டிட்டு இருக்க ஜங்குக். ஜங்குக் என்னால் முடியலடா, ஏதாச்சும் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பேண்டெல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ டெவங்கும் அப்படி பேக் சைட் டேர்ன் பண்ணி அப்படியே நிற்கிறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஐ லவ் ரொமான்ஸ் போகுது. அப்படியே அதை நினச்சி பார்க்குறாங்க டெவம். அதே மாதிரி பண்ணுறாளா? ஸோ சேம் இங்கே டெவம் கீழே படுத்துருக்கான். ஜங்குக்கு வந்து அப்படியே அவன் மேலே ஓவர் ஆகி அங்கே டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அங்கே இருந்தாலும் ரெண்டு பேத்துக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் ஒரு மாதிரி செம்ம ஃபீலிங்கோடு அங்கே பூந்து விளாண்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா அவங்க ஜங்குக்கும் அவங்களோட வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க அப்படியே செம்ம டயர்டா அவனோட ரூமில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு தான் அப்படியே ஃபுட்டெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்த அவன்கிட்ட அப்படியே பெட்டில் வைக்கிறான். ஹே குட்டி பிசாசு ஹெந்திரி, போய் எனக்கு வேணாம், நீ ஏன் சாப்பிட, காலையில் சாப்பிடுன்னு சொன்னான். இப்போ அப்படியே சாப்பிடாம இருக்கா. அதான் நான் ஒன்று சாப்பிட்டுட்டேன்ல, போதும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு ஜங்குக், வேணாம் போ. ஹே எந்திரா சாப்பிட அப்படின்னு சொல்ல தெய்வங்க இப்போ அப்படியே எந்திரிச்சு உட்காடுறான். அதுக்கான எதுக்கு நீ பெட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா? நானே கீழே வந்து சாப்பிடுவேல, உன்னால் நடக்க முடியுமா என்ன? நடக்க முடியாதுதான், அதான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குன்னா இப்படியா? இல்லை வரவே ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டுருக்க ஜங்குக், வேணும்னா நானே வருவேன்ல. அதுக்காண்டி இந்த மாதிரி போட்டுலாம் நீ ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? தப்பாயிடாதா? அப்புறம் எனக்கு தான் ஏதாச்சும் பின்னாடி ஏதாச்சும் பாதிப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லு? ஹேய் நீ ரொம்ப நல்லா யோகியா மாதிரி பேசாதா? எனக்கு இத்தனை எத்தனை தட்டி கொடுத்துருக்கா? நானா? சச்சா கிடையாதா. என்னோட ஃபுட்டு டேஸ்ட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதா? என்ன மாதிரியே ட்ரை பண்ணணும்னு நினைக்காத சரியா? எனக்கும் கொடுத்துருக்கா, நானும் அதே தான் அனுபவிச்சிருக்கேன். புதுசாக அப்படியே நல்ல மாதிரி ட்ரை பண்ணுறா. ஐயோ ஜங்குக் நடிக்காதா நடிக்காதா. என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு நீ எப்படிலாம் பிளான் போட்டுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நான்லாம் ஒன்று கரெக்ட் பண்ண பார்க்கலாம். நீ அதான் என்னோட அழகில் மயங்கி வந்தா, அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீ என்ன டெம்ட் ஏத்துனா, அதனால தானோட உங்ககிட்ட வந்து அப்படி விழுந்தேன். என்னையே கெஞ்சு வச்சா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நீ தானே வைக்ரா கொடுத்த, என்ன ஒரு மாதிரி உடுத்தி விட்டு உன்னை பக்கத்தில் அப்படியே பண்ணணுன்ற அளவுக்கு கொண்டு வந்தா. ஸோ ஜங்குக் தான் அவனோட கேபினில் உட்காந்துட்டு இருந்திருப்பான். ஸோ சேரில் உட்காந்துட்டு இருக்கப்போ அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கான். அவன் அப்படியே அவனோட டையெல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துட்ருக்கான். அவனோட ஷர்ட் பட்டன் எல்லாத்தையும் இப்படி கழட்டிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து அப்படின்ட்டு அவங்க வரான். அவனும் ஒரு மாதிரி செம்ம கிளாமராக வந்துட்டுருக்கான். ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைலெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கழிச்சு விட்டுட்டு அவனோட ட்ரெஸ்ஸை லைட்டாக கசக்கி அவனோட ஷர்ட் பட்டன் அப்படியே 3 பட்டனை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். ஜங்குக் சார் என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு காய்ச்சலா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த ஃபைல் எல்லாம் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வச்சிட்டான். வேகமாக அப்படியே கிட்டக்க வந்து குனிஞ்சு அவனோட ஹெட்டெல்லாம் அப்படியே தொட்டு பார்க்குறான். என்னாச்சு உங்களுக்கு? உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டே இருக்கு. அங்கே ஜங்குக்கோட கண் ஃபுல்லாக இப்போ அப்படி அவங்களோட அந்த ஷர்ட்குள்ளே தான் அப்படியே போயிட்டுருக்குது. என்னாச்சு ஜங்குக் சார் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெவங்குமே அவனோட நெக்கு அவனோட ஷர்ட் பட்டன் இன்னும் 2-3 கழட்டி விடுறான். இப்படி இங்கே இருக்காதா, கிளம்பி போயிடா. இப்படி ஹாட்டாக வந்து நின்ட்டு அப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா என் மேலே பழி வரக்கூடாது. என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணுவீங்க? எனக்கு புரியலையே. நான் ஹாட்டாக இருக்கேன், நிஜமாவா சொல்கிறேங்க? போடா இங்கேருந்தா. உங்களை இந்த நிலைமையில விட்டு அப்போ நான் எப்படி போகிறது? அப்போ என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியா? சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி மூடாக இருக்கா.
ம், இப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா அதுதான் உனக்கு எனக்கும் மேட்ரு நடக்கணும். ஆனால் ஆஃபீஸில் யாருமே இல்லை. தெரியும், அதான் உன்னை போக சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு அதை இப்படியே விட்டா தப்பாயிராதா? உங்கள் உடம்புக்கு அது ஆபத்தாச்சுன்னா அதை நான் பார்த்துக்கிறேன்டா. ஒன்று என் கூட உட்காரு, இல்லை அப்படின்னா கிளம்பி போ. பாவம் பார்க்காம நானெல்லாம் வரமாட்டேன். கிளம்பி போ, போடா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு இப்போது ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்கான். சட்டையாங்கும் ஜங்குக்கு அப்படியே பிடிச்ச ஸ்டாண்ட் பண்ணுறான். என்னடா பண்ணிட்டுருக்க, நான் தான் ஒன்று போக சொன்னேன்ல. ஒரு நிமிஷம் எங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் அங்கே கேபின்லேயே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ அதை அப்படியே அங்கே கூட்டு போய் ஷவர் ஆன் பண்ணுறான். அங்கே அப்படியே ஃபுல்லாக தண்ணியாக வந்துட்டுருக்குது. ஜங்குக்கு இப்போ அப்படியே டோங்கே பார்த்துட்ருக்கா. டோங் மேலேயும் அப்படியே அவங்க தண்ணி பாட அவனோட லிப்ஸை அப்படியே ஒரு மாதிரி பைட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது பார்க்க பார்க்க அங்கே ஜங்குக்கு தான் செம்ம ஃபீல் ஆகிட்டுருக்குது. டே நீ போக மாட்டேலா? ஜங்குக்கு ஒரு நிமிஷம், நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு நினச்சிக்கிறேன். என்னடா என்ன கேட்க போகிற? நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா? இல்லை, இதுக்காண்டி நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. பண்ணுறீங்க தானே? எனக்கு உனக்கு பிடிக்கும்னா உனக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ உனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா? நீ என்ன பண்ணுறியா? ஆமாம் பண்ணுறேன். அப்புறம்ண்ணா வா எல்லாத்தையுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் அப்படியே அவங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆன்கர் வேணும்னா கமெண்ட்டை சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு ரொமான்ஸ் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, பாதி பேருக்கு எனக்கு தேவைப்படும் தான், பார்ப்போம் எந்த அளவுக்கு அது தானே. ஓகே, பை பை. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.